நம்ம நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் டாபிக் ஆன ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ் பார்க்கலாம். ஸோ ஏஜஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபார்முலாஸோ இல்லை எந்த ட்ரிக்ஸோ எதுவுமே கிடையாது. ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும் கொஷின்லேருந்து, அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. அதே மாதிரி ஏஜஸ்லேருந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் எப்போவுமே ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்குது. ஓகே, நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ண நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் சம், Raju's age after 15 years will be 5 times his age 5 years back. ஸோ ஆப்டிடியூட் ஏஜஸ் பொறுத்தளவுக்கு நான் கொஷினை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கிவனை எடுத்து எழுதணும் அப்படின்னாவே நமக்கு பாதி சம் முடிஞ்ச மாதிரி தான். ஸோ ராஜூஸ் ஏஜ் ஆஃப்டர் 15 இயர்ஸ், ராஜுவோட ப்ரெசன்டேஜ் என்னங்க? ப்ரெசன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆறுன்னு வச்சுக்கலாம். Raju's age after 15 years, அப்போ R plus 15 years will be 5 times his age 5 years back. அதாவது ராஜுவோட percentage ஆறுன்னு எடுத்துக்கிட்டோம். Raju's age after 15 years, Raju's age after 15 years, R plus 15, percentage R plus 15 is equal to 5 times Raju's age is 5 years back, அதாவது R minus 5. இதுதானுங்களா இந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக படித்து எழுதணும். நெக்ஸ்ட் இதை டக்குன்னு சால்வ் பண்ணால் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ R plus 15 is equal to 5R minus 25. ஸோ 4R is equal to 25 plus 15. 4R is equal to 40. R is equal to 10 years. அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ராஜியோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ராஜியோட பர்சன்டேஜ்னா R தான் பர்சன்டேஜ். R is equal to 10 years. இதாங்க ஆன்சர். ஸோ நம்ம ஏஜஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணி அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், த ஏஜஸ் ஆஃப் 2 person, ஃபர்ஸ்ட் பர்சனை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம், செகண்ட் பர்சனை ஒய்ன்னு எடுத்துக்குவோம். The ages of 2 person differ by 16. X minus Yங்கிறது 16 differ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. If 6 years ago the elder one be 3 times as old as the younger one. ஸோ elder எதை நம்ம எடுத்திருக்கோம்? X தான் எல்டராக எடுத்திருக்கோம். 6 years back, அதாவது Xங்கிறது ப்ரெசன்ட், X Yங்கிறது ப்ரெசன்டேஜ். X minus 6 years ago the elder one will be 3 times old as the younger one. 6 வருஷத்துக்கு முன்னாடி elder one 3 times as young as younger one. ஓகேங்களா? இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எகோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மைனஸ் பண்ணணும். ஹென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல 6 years ago அப்படிங்கும் போது இப்போது ஏபின்னு 2 ஆளுங்க இருக்காங்க. இது அவங்களோட ப்ரெசன்டேஜ்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எங்களுக்கு 35 வயசு, எங்களுக்கு 40 வயசுனா 6 years ago அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கும் 6 வயசு மைனஸ் பண்ணும், இவங்களுக்கும் 6 வயசு மைனஸ் பண்ணும். அதனால தான் 6 years ago the elder one, நம்ம elder one யாரை கன்சிடர் பண்ணியிருக்கோம்? X is 3 times as old as the younger one. ஸோ இந்த இடத்துல நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஒயின் 2 வேரியபிள் இருக்குது. ஸோ 2 ஈக்குவேஷன் இருக்குது. இந்த இடத்துல நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 + ஒய்னு எழுதலாங்க இல்லையா? ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 16 + ஒய் minus 6 is equal to 3y minus 18. So 10 plus y is equal to 3y minus 18. இந்த பக்கம் போச்சு அப்படின்னா 10 plus 18 is equal to 3y minus y. 28 is equal to 2y. Y is equal to 14. நெக்ஸ்ட் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் their percentages. ஒய்யோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எக்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோங்க? y plus 16. அப்போ எக்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோங்க? 14 plus 16 is equal to 30 years.
எக்ஸோட பர்சன்டேஜ் 30 இயர்ஸ், ஒயோட பர்சன்டேஜ் 14 இயர்ஸ். இதுதான் ஆன்சர். சொன்னது தாங்க, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் தான் ஏஜஸ் கஷ்டம், அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. ஸோ கொஷின் படிக்கலாம். த ப்ராடக்ட் ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் அங்கித் அண்ட் நிகிதா இஸ் 240. அங்கித்தோட ஏஜ் வந்து ஏன்னு வச்சுக்கலாம், நிகிதாவோட ஏஜ் வந்து என்னன்னு வச்சுக்கலாம். இது எங்களோட பெர்சன்டேஜஸ். அவங்க என்ன சொல்லிருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் டூ ஏஜஸ் ஏ இன்டூ என் இஸ் ஈக்குவல் டு 240. If twice the age of Nikita, 2n is more than Ankit's age by 4 years. அப்போ என்ன, twice the age of Nikita is more than Ankit's age by 4 years. அப்போ Ankit plus 4 years is equal to twice the Nikita's age. அதான சொல்லிருக்காங்க, twice the age of Nikita is equal to Ankit's age by 4 years. மோருங்கும் போது ப்ளஸ் பண்ணும். அங்கித் ஏஜ் ப்ளஸ் 4 இயர்ஸ் கூட ட்வைஸ் நிக்கிதா ஏஜ் வரும். ஸோ நமக்கு இங்கே வந்து என்ன இருக்குங்க, a into n is equal to 240. இது ரெண்டு தான் நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ என்னுக்கு பதில் எழுதலாம் 240 டிவைடட் பை ஏன்னு எழுதுவோம். ஓகேங்களா. இப்போ 2n என்ன, 2 into 240 divided by a is equal to a plus 4. So 480 is equal to a square plus 4a. இதை நம்ம algebraic equation மாற்றலாம். a square plus 4a minus 480 is equal to 0. ஸோ இதை எழுதுனீங்க அப்படின்னா a plus 24 a minus 20 is equal to 0ன்னு வரும். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, மைனஸ் 480 ப்ளஸ் பண்ண நமக்கு என்ன வரணுங்க, 4 வரணும். எல்சிஎம் எடுங்க, 2 சார் 240. நம்ம ஹையர் டேர்ம்ஸ்லேயே போயிடலாம். நான் 20 சார் பண்ணுறேன். ஸோ 1 சார் 20, ரிமைனிங் 4 போகும் 12. அகெயின் 2 சார் 6, 2 சார் 3, 3 சார் 1. இதுதான் நீங்கள் எல்சிஎம் எடுப்பீங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் பண்ணால் 4 வரணும். இப்போ பாருங்கள், 20 எடுத்துங்க, 4 3s are 12, 12 2s are 24. ஓகேங்களா. இப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், நமக்கு 480 வருதா. அதுவே நமக்கு வந்து ரெண்டையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 4a வரணும். அப்போ என்ன ஆகும், ப்ளஸ் 4a வரணும். அப்போது 24 minus 20 அப்படி எடுத்துக்கிட்டோன்னா மைனஸ் 480 வந்துடும், ப்ளஸ் 4a வந்துடும். அதனால தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ ஏவோட வேல்யூ minus 24, ஏவோட வேல்யூ 20 வரும். நம்ம மைனஸ் அது எடுக்க முடியாது, அதனால் ஏவோட வேல்யூ 20 எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அன்கித்தோட வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நிகிதாஸ் ஏஜ் தான் கேட்குறாங்க. நிகிதா இஸ் ஈக்குவல் டு 240 டிவைடட் பை 20. நிகிதாஸ் இஸ் ஈக்குவல் டு 12 இயர்ஸ். இதாங்க ஆன்சர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் அ ஃபாதர் இஸ் 3 years மோர் தென் தி 3 times தி ஏஜ் ஆஃப் his son. ரொம்ப முக்கியம் நம்ம அந்த ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது. த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் எஃப்னு எடுத்துக்கிறேன், இஸ் ஈக்குவல் டு 3 years. 3 years மோர் தென் தி, மோர்னு என்ன பண்ணணும், ப்ளஸ் போடணும், 3 times தி சன் ஆஃப் his ஏஜ் ஆஃப் his son. ஸோ 3 years மோர் தென் தி 3 times தி ஏஜ் ஆஃப் his son. இதுதானுங்க ஃபாதரோட ப்ரெசன்ட் ஏஜ். 3 years hence, ஹென்ஸ்னு என்ன சொன்னேன், ஆட் பண்ணணும்னு சொன்னேன். 3 years hence father's age will be 3 years, 3 வருஷம் கழிச்சு father's age will be 10 years more than the twice the age of his son. So 10 years more than the twice the அப்போ ஏஜ் ஆஃப் தி சன் என்ன இருக்கும், இங்கே ஆட் பண்ணால் கண்டிப்பாக சன் கூடயும் 3 ஆட் பண்ணணும். ஏன்னா இவங்க காமனாக தான் கொடுத்துருக்காங்க. 3 years hence, அப்பாவுக்கு 3 வருஷம் கழிச்சுன்னு கொடுக்கல, காமனாக 3 வருஷம் கழிச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்பாவோட வயசு என்ன ஆயிருக்கும் 3 வருஷம் கழிச்சு, 10 years more than twice the age of his son. ஸோ நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு இல்லைங்களா. ஸோ ஃபாதருக்கு பதிலாக என்ன எழுதலாம், 3 + 3s + 3 is equal to 10 + 2s + 6ன்னு எழுதலாம். இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்கள். 3s + 6 is equal to 2s + 16. ஸோ 3s minus 2s is equal to 16 minus 6, s is equal to
16 6 போச்சுன்னா 10. ஸோ சன்னோட ஏஜ் கிடச்சிருச்சு, ஃபாதரோட ஏஜ் தான் கேட்குறாங்க. 3 + 3 × 10 3 + 30. இப்போ ஃபாதரோட ஏஜ் எவ்வளோங்க? 33 years. Next sum. Rohit was 4 times as old as his son 8 years ago. 8 வருஷத்துக்கு முன்னாடி ரோஹித் was 4 times as old as his son. அதாவது ரோஹித்தோட வயசு ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 6ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவங்க சன்னோட ஏஜ் எஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் ஏஜ். ப்ரெசன்ட் ஏஜ்லேருந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி 6 - 8 ரோஹித்தோட வயசு என்னவா இருந்திருக்கு? 4 times as old as his son. 8 வருஷத்துக்கு முன்னாடி. இதான் நான் இங்கே சொல்கிறது. ஆஃப்டர் 8 years ரோஹித் will be twice as old as his son. அப்போது இது 8 வருஷத்துக்கு முன்னாடி. 8 வருஷம் கழித்து ரோஹித்தோட வயசு என்னவா இருக்குங்க? twice as old as his son. அப்போது மகனுக்கு என்ன ஆயிருக்கும்? 8 வருஷம் கூடுதலாக ஆயிருக்கும். இதானே நான் இங்கே சொல்கிறது. இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம இப்போ கிடச்சிருச்சு. நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ எனக்கு ஆறுக்கு பதிலாக இப்படி எழுதிக்கிறேன். 2s + 8 + 16. இங்கேருந்து 8 அங்கே போச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? rs = 2s + 8. இதை நான் கொண்டு அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2s + 8 இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட்டிங் இன் ஈக்குவேஷன் 1. -8 = 4s - 32. So 2s = 4s - 32. So 2s = 32. s = so 32/2. இப்போ s-ஓட ஏஜ் என்னங்க? 16 இயர்ஸாக இருக்கும். வாட் ஆர் தயர் பெர்சன்டேஜ்? அப்போ சன்னோட ஏஜ் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு ஃபாதரோட ஏஜ் கண்டுபிடிக்கலாம். இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். s-ஓட வேல்யூ r = 2s + 8. அப்போ 2 × 16 + 8 32 + 8 r = 40 years. நமக்கு ரெண்டு பேர்த்தோட ஏஜும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டுங்க, 1 year ago the ratio of Grov's and Sachin's age was 6:7. நம்ம போன வீடியோவில் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்தோம். ஸோ அது இந்த இடத்துல நமக்கு ஹெல்ப் ஆக போகுது. 1 year ago the ratio of Grov's and Sachin age was 6:7. ஸோ சச்சின் ஏஜ் எவ்வளோங்க? ஃபஸ்ட்டு குரு டு சச்சின் தான் கொடுத்துருக்காங்க. 6:7 எடுத்து எழுதும்போது கரெக்டாக எழுதணும். g/s இல்லை s/gன்னு பார்த்துட்டு எழுதணும். இந்த மாதிரி நிறைய இடத்துல ட்ரிக் பண்ணியும் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? இது அவங்களோட ப்ரெசன்டேஜாங்க? கிடையாது. அவங்க 1 இயருக்கு முன்னாடி அவங்க ஏஜ் என்னவாக இருந்திருக்கு? 6:7 இருக்குது. அதாவது 6s 7x இருந்திருக்கு. நம்ம எப்போவுமே என்ன எழுதணும்? ப்ரெசன்டேஜ் தான் எடுத்து எழுதணும் எல்லா பக்கமே. இப்போ ப்ரெசன்டேஜ் என்னவாக இருக்குங்க? குருவோட ஏஜ் 6x + 1 அண்ட் சச்சினோட ஏஜ் 7x + 1 இருக்கும். இதான ப்ரெசன்டேஜஸ். 4 years hence 4 years hence 4 years கழிச்சு the ratio would become 7:8. 4 years கழிச்சு என்னங்க? ரேஷியோ 7:8 மாறும் 4 இயர்ஸில். ஸோ ப்ரெசன்டேஜ் என்னங்க? 6x + 1. அது கூட 4 வருஷம் கழிச்சு இந்த ரேஷியோவும் 7x + 1 + 4 years 4 வருஷம் கழிச்சு இந்த ரேஷியோவும் 7:8 1 அப்படிங்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? 6x + 1 + 4 / 7x + 1 + 4ங்கிறத இப்படியும் எடுத்து மாற்றி எழுதிக்கலாம். இப்போ சால்வ் பண்ணலாம் இல்லைங்களா? 6x + 5 / 7x + 5 = 7/8. So 8 × 6x + 5 = 7 × 7x + 5. So 48x + 40 = 49x + 35. So x = 5 வரப்போகுது. How old is Sachin கேட்குறாங்க. சச்சினோட ஏஜ் என்னங்க? ப்ரெசன்டேஜ் என்ன தான் கேட்குறாங்க. Sachin = 7x + 1 = 7 × 35 + 1 36 years. இதுதான் ஆன்சர்.
ஸோ நம்ம ஒரு 1000 சம் சால்வ் பண்ணாமல் எல்லாத்துக்குமே ஒரே இதுதாங்க, நம்ம கொஷின் கரெக்டாக படித்து ஈக்குவேஷனை கரெக்டாக எடுத்து எழுதணும். இப்போ பாருங்கள், the ratio between present ages of P and Q is 5:7. Pயோட வேல்யூ இஸ் டு Qயோட வேல்யூ எவ்வளோங்க, 5:7. சாரி, இப்போ இந்த இடத்துல தெளிவாக பாருங்கள், if the difference between Q's present age, Qவோட present ageக்கும் and P's age after 6 years is 2. Qவோட present ageக்கும் minus Pயோட ஏஜ் ஆஃப்டர் 6 இயர்ஸ், இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னங்க, 2 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஆஃப்டர் 6 இயர்ஸுங்கிறது ரெண்டுக்குமே Pக்கும் Qக்கும் காமன் இல்லைங்க. Q's present age and P's age after 6 years is 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எப்படி எழுதலாம், அதை P by Q is equal to 5/7 எழுதலாமா? ஸோ Qக்கு பதிலாக எப்படி எழுதலாங்க, சால்வ் பண்ணுங்கள். Q is minus P minus 6 is equal to 2. Q is equal to 2 plus 6 plus P. So Q is equal to P plus 8. P divided by P plus 8 is equal to 5/7. 7P is equal to 5 into P plus 8. 7P is equal to 5P plus 40. 2P is equal to 40. P is equal to 20. அப்போ Q ஓட percentage என்னங்க, P plus 8. 20 plus 8 is equal to 28 years. Second பாருங்க, what is the total of P's and Q's percentage? அப்போ P plus Q எவ்வளோங்க, 20 plus 28 is equal to 48 years. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட், the total age of ஜெயநத், பிரேம் and சர், அதாவது ஜெயநத், பிரேம், சர்னாஷோட ஏஜ் எவ்வளோங்க, 93 years. இதான் இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன். 10 years ago the ratio of their ages are 2x, 3x, 4x. இதானுங்க, இது வந்து 10 years ago. ஆனால் நம்ம கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷன் என்ன, ப்ரெசென்ட் இயரோடது. அப்போ இந்த ப்ரெசென்ட் இயரோட 2x plus 10 போட்டோம் அப்படின்னா ப்ரெசென்ட் இயரோட ஏஜ் வந்துருமா. அப்போ 2x plus 10, 3x plus 10. ஏன்னா இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஏஜ் 3x. இப்போ 10 வருஷம் கழிச்சுங்கும் போது ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது ப்ளஸ் 10 போட்டுக்க போகிறோம். 4x plus 10. அப்போ 2x plus 10 plus 3x plus 10 plus 4x plus 10 தானங்க 93 years. அப்போ 2x plus 3x plus 4x is equal plus 30 is equal to 93. So 9x is equal to 93 minus 30. 9x is equal to 63. X is equal to 3 is a 1 2 4 ன்னு வரப்போகுது. வாட் இஸ் த present age of சர்னாஷ்? சர்னாஷோட percentage என்னங்க, 4x percentage கிடையாது, 4x plus 10ங்கிறது தான் எங்களோட percentage. அப்போ என்ன, 4 into plus 10. சாரிங்க, நம்ம இந்த இடத்துல தப்பாக சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து ஏதோ இதில் போட்டுட்டேன் 6. ஸோ 21 7 போடுங்க. 4 7 சார் 20. 8 plus 10 is equal to 38 years. யாரோடது, சர்னாஷோட present age. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்னும் சம்ஸ் பார்ப்போம். ஏஜஸ் வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம், ஏன்னா இது ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட. ஸோ நான் சொன்ன மாதிரி தாங்க, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சொல்யூஷனை கொண்டு வரணும். தெர் இஸ் நோ ட்ரிக்ஸ், தெர் இஸ் நோ ஃபார்முலா. ஹென்ஸ் வந்து ஆட் பண்ணும், எகோன் வந்து மைனஸ் பண்ணும். அதுவுமே எந்த இடத்துல ஆட் பண்ணணும், எந்த இடத்துல மைனஸ் பண்ணணும், அதாவது 2 ஏஜுக்குமா இல்லை ஒரு ஏஜுக்கு மட்டுமா, ஒருத்தரோட ஏஜுக்கு மட்டுமாங்கிறத பார்த்துக்கணும். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்துச்சுன்னா எப்பவுமே ப்ரெசென்டேஜை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். இவ்வளோதாங்க ஏஜஸ். ஸோ இன்னும் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சம்ஸ் இருந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். என்ன கொஞ்சம் ஸ்லோவாக போகணும், இல்லை நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது புரியலை, இல்லை நீங்கள் எப்படி சொல்யூஷனை சால்வ் பண்ணுறீங்க, டக்குன்னு போகிறீங்கன்னு எந்த ஃபீட்பேக்காக இருந்தாலும் டூ லீவ் இன் அ கமெண்ட் ஆர் டூ ட்ராப் அ மெயில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம்.